சிந்து இவ்வளவு தைரியமா இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா அவ எந்த தப்பு செய்யலன்னு? சிவா, நீ ஸ்னேகா கிட்ட சொல்லி சிந்து மேல கொடுத்த கேஸ உடனே வாபஸ் வாங்க சொல்லு. அவசரப்பட்டு அவள மருமகன்லாம் சொல்லாதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ யாருங்கிற உண்மை உங்களுக்கே தெரிய வரும். என்ன பொறுத்த வரைக்கும் சிந்து தான் என்னோட மருமக. அவள விசாரணைங்கிற பேர்ல இப்படி டார்ச்சர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சிந்து கஷ்டப்படுறத உங்களால பாக்க முடியலன்னு சொல்றீங்க. எங்கிருந்தோ வந்தவளை நம்புறீங்களே, என்னக்கா நியாயம் அது? இந்த பாருங்க, நீங்க என் புள்ளைய நம்புங்க, நம்பாம போங்க. அத பத்தி எனக்கு துள்ளி கூட கவலை கிடையாது. உண்மை வெளியில வரதான் போகுது, நீங்களும் பாக்கதான் போறீங்க. மலைக்கோவில்ல வச்சு என் புள்ள இவ கழுத்துல தாலி கட்டினதா சொன்னாலே, அந்த மலைக்கோவில் குருக்களே என் புள்ள சிந்துவ கடத்திட்டு வந்து தாலி கட்டலன்னு சொல்லிட்டாரு. நடந்ததுக்கு அப்புறமும் இவ சொல்றதான் நீங்க நம்புறீங்க. இப்படிக்கா இத்தனை பேர் கண்ணுல படாம சிவா இவ கழுத்துல தாலி கட்டி இருக்க முடியும்? சிந்து, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த டிஎஸ்பி ஒரு கேஸ்ல இறங்குனாங்கன்னா உண்மை வெளியில வர வரைக்கும் விட மாட்டேன். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போவாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். இல்லன்னா ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க. ஒண்ணுன்னு கூட பாக்க மாட்டாங்க. உனக்கு புரியும்னு நினைக்க. அவ உண்மையை ஒத்துக்கிட்டா நாங்க எதுக்கு அவளை தொந்தரவு பண்ண போறோம்? உங்க பொண்ணு வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தானே நானும் நினைக்கிறேன். என் பொண்ணு வாழ்க்கைய உங்க பொண்ணு பறிக்கும் போது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் என் பொண்ணுக்காக எதா வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செய். ஒழுங்கா உங்க பொண்ணு கிட்ட உண்மையை ஒத்துக்க சொல்லு. நீங்க உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிவா சிந்துவ கடத்தவும் இல்ல, அவ கழுத்துல தாலி கட்டவும் இல்ல. மைண்ட் என் பொண்ணு சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? அதுல என்ன சந்தேகம்? இந்த பாருங்க, என் பொண்ணு அதிகமா படிக்காம வேணா இருக்கலாம். என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்க புள்ள மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை தான் உங்க பொண்ணு மிஸ்யூஸ் பண்றா. இது மாதிரி செய்வது உங்களுக்கு நியாயமா இருக்கா? மாமா, நான் சிந்து கழுத்துல தாலி கட்டல. அதுதான் உண்மை. அதை நிரூபிக்க தான் இங்க வந்திருக்கேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? என் பிள்ளை பொய் சொல்றான்னு சொல்றீங்களா?